அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட பார்ட் 2வா இன்றைக்கி அதுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்ற சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது எம்டியாக ஒரு சால்னா கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான மட்டன், சிக்கன், வெஜிடபிள்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த சால்னா சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப வந்து வறுக்க தேவையில்லை, லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். அது கூட ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தூளும் வேறு சேர்ப்போம். அதனால் வந்து இதில் ஒரே ஒரு மிளகா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து லைட்டாக சூடு ஏறுற மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயிலே போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்லா பழமான 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே சிம்மில் விட்டு நம்ம வந்து இந்த தக்காளி நல்லா வேக விட்டுறணும். ஸோ இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இதை அப்படியே 5 நிமிஷம் சிம்லேயே மூடி வச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகிற கேப்லேயே நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நான் வந்து சுக்கா செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து மட்டன் எடுத்திருக்கேன். சுக்காவோட ரெசிபி நான் எதுவும் ஷேர் பண்ணலை. நான் வந்து இதோட வேக வைக்கிற தண்ணி வந்து எனக்கு சால்னாக்கு தேவைப்படுது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கறியில் நல்லா பெரட்டி விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கறி வந்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்து இந்த தண்ணியை தான் நம்ம சால்னாவில் சேர்த்து செய்ய போகிறோம். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை வந்து இந்த சால்னாவில் சேர்த்துப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து கறியை வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வந்து குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முந்திரி பருப்பு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் அது கூட 1/2 டீஸ்பூன் கசகசா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒன்று சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தனியாக வேக வச்ச மட்டனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மட்டனை அப்படியே சுக்காவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த தண்ணி தான் வந்து நமக்கு அந்த சால்னாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சிக்கனாக இருந்தாலும் நம்ம இதே மாதிரியே நீங்கள் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கன்னா ஒரு விசில் வச்சா போதும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சால்னாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்னாவை நான் தாளிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் கரம் மசாலா என்னென்ன சேர்ப்பீங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பட்டை, ஒரு கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 1லேருந்து 1 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப பொன்னிறமாக வேகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். அப்போ தான் நம்ம சால்னா சாப்பிடும்போது வெங்காயம் அங்கங்கே வந்து ஸ்க்ரன்ச்சியாக கிடைக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா சேர்ப்போம். இது 2ம் தான் இந்த சால்னாக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். மஞ்சத்தூள் ரொம்ப 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 கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துட்டு அது கூட வந்து நான் காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வந்து எண்ணெயிலே வதக்கி விடணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விடணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை, புதினா இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ
இப்போ பாருங்க நல்லா மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி நல்லா கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா இந்த நம்ம வெங்காயம் வதங்கினது எல்லாமே நல்லா ஒன்று சேர நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இந்த கரம் மசாலா வந்து லைட்டாக சூடு ஏற அளவுக்கு தான் வறுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனால இதை வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லையா? அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அலசி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த கறி சாறு, நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கறி சாறு நான் சேர்த்துக்கிறேன். நல்ல தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்ல சிம்லேயே விட்டு கொதிக்க விடும்போது நல்லா உங்களுக்கு வத்தி சூப்பராக வந்துடும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம், தேங்காய்லாம் சேர்த்துருக்கோங்கும்போது உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிரும். இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு சிம்லேயே ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுறேன். மேலே பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடையில ஒரு 2-3 தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை அப்படியே தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எந்த மிக்ஸிங்கும் பண்ண வேணாம். அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்படியே தம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சால்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ஏற்கனவே லேயர் பரோட்டாவும் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே இந்த சால்னா சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக நம்ம ஹோட்டலெல்லாம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி கூட இந்த சால்னா சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.